வணக்கம். ஒரு சிலரோட வாழ்க்கையில நம்மள ஒதுக்கிட்டாங்கன்னு கூட தெரியாம ஏன் என்கிட்ட பேசல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்குதுங்க ஒரு சிலரோட அப்பாவி மனசு. அப்படி நம்மள ஒதுக்கிட்டு போனவங்களை நினைச்சு வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால ஒண்ணுமே வரப்போறது கிடையாது. இந்த மாதிரி நம்மள வேணான்னு ஒதுக்கிட்டு போனவங்க முன்னால நாம எப்படி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட சொல்றேங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில சிலர் அமைதியா இருக்கிறது கூட இங்க சில பேருக்கு திமிராதான் தெரியும். அதுக்காக நீங்க அவங்க கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. விட்டுருங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க என்னதான் சொன்னாலும் புரிய வைக்கவே முடியாது. பணம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு மனுஷனுக்கு பகையாக்கும். பாசம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு மனுஷனை பரதேசியா ஆக்கி அலைய வைக்கும். கடைசி வரைக்கும் எல்லாரு மேலயுமே அளவோட பாசத்தை வைங்க. அளவுக்கு மீறி பாசம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில எங்கன்னு அலைய வேண்டியதுதான். சோ எல்லாத்துலயுமே ஒரு லிமிட்டேஷன் முக்கியம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இங்க விழும் வேகத்தை விட எழக்கூடிய வேகம் அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை தோக்கடிக்கிறதுக்கு கிடையாது, உங்களை பாக்குறதுக்கு கூட, உங்களை தொடுறதுக்கு கூட இங்க எல்லாருமே பயப்படுவாங்க. அதனால வாழ்க்கையில விழுந்துட்டோம் அப்படின்னு உட்காந்து மூளையில அழுதுட்டு இருக்காம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விழுந்த செகண்ட்லயே எழுந்திருச்சு ஓட ஆரம்பிங்க. யாரா இருந்தாலும் உங்களை பார்த்து பயப்படுவாங்க அப்படிங்கிறது தாங்க இங்க உண்மை. அன்பா இருந்தாலும் சரி, ஆறுதலா இருந்தாலும் சரிங்க, புரியாத இடத்துல இது அத்தனையுமே குப்பை தான் அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கோபப்படுறவங்களுக்கு பாசமும் அதிகம், ரோஷமும் அதிகம். ஆனா வேஷம் மட்டும் இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த முன்கோபம் அப்படிங்கிறது ஏகப்பட்ட பிரச்சனைகளை, பின்விளைவுகளை ஏற்படும் அப்படிங்கிறது கண்டிப்பா மறுக்க முடியாத உண்மைதாங்க. இருந்தாலும் முன்கோபக்காரர்கள் என்னைக்குமே உண்மையாவே மத்தவங்கள அழ வச்சோ மத்தவங்களை கஷ்டப்படுத்தியோ இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இரக்க குணம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. இங்க தெரியாத உறவுகள் காட்டக்கூடிய அன்பு கூட தெரிஞ்ச உறவுகள் கிட்ட நம்மளுக்கு கிடைக்கிறதே இல்ல. இது நிறைய பேரோட வாழ்க்கையில அனுபவம் உண்மையா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்னதான் நல்லது செஞ்சாலும் குத்தம் சொல்றதுக்குன்னு இங்க 4 பேர் வரத்தான் செய்வாங்க. நீங்க ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி, செய்யாம வீட்டுல சும்மாவே உட்கார்ந்து இருந்தாலும் சரி, எது செஞ்சாலும் குத்தம் பண்றதுக்கு, குத்தம் சொல்றதுக்கு இங்க 1000 பேர் வந்துகிட்டு தான் இருப்பாங்க. சோ அவங்களோட கேள்விகளுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உங்களுக்கான நேரத்தை, உங்களுடைய வாழ்க்கைய நீங்க வாழவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. பேராசை கொண்ட ஒரு சில உறவுகள் இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க இந்த உலகத்தையே எடுத்துட்டு போய் உள்ளங்கையில கொடுத்தா கூட திருப்தியே ஆகாது. அவங்களெல்லாம் அப்படியே விட்டுருங்க. திருப்திப்படுத்தவே முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நகர்ந்து வந்துறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. யாரையுமே தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடாதீங்க. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் அவங்க நம்மள தூக்கி போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், துடிச்சு போயிடுவீங்க. அந்த வலியை உங்களால தாங்கவே முடியாது. அதனால என்னைக்குமே யாரையும் தலையில தூக்கி வச்சு ஆடாதீங்க. எல்லாரும் நமக்கு முக்கியம்தான், பிடிக்கும் தான். அதுக்காக யார் மேல பாசம் வச்சாலுமே அளவோட வைங்க. அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இடத்த கொடுத்துட்டு கடைசியில உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க, காயப்படுத்திட்டாங்கன்னு அடுத்தவங்க மேல குறை சொல்றது எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. உண்மையான அன்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த உண்மையான அன்பை காயப்படுத்துறதும் பொய்யான அன்பை விழுந்து விழுந்து கவனிக்கிறதும் தான் இன்னைக்கு இருக்கிற மனுஷங்களுடைய குணமா போயிடுச்சுங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நீங்க உண்மையாலுமே ஒருத்தர் மேல பாசம் வச்சிருப்பீங்க, ஆனா உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா அப்படி நடிப்பாங்க பாசமா இருக்கிற மாதிரி, அவங்கள விழுந்து விழுந்து கவனிப்பாங்க, விழுந்து விழுந்து தாங்குவாங்க. சோ இதெல்லாம் நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க. இவங்க இப்படிதானே சொல்லிட்டு போயறதுதான் நம்மளுக்கு நல்லதுங்க. உங்க சூழ்நிலைய யாருக்கிட்டையும் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. முயற்சியும் பண்ணாதீங்க புரிய வைக்கணும் அப்படின்னு. உண்மையாவே அவங்க உங்க மேல பாசமா அன்பா இருந்திருந்தா அவங்க உங்களுடைய சூழ்நிலைய புரிஞ்சுக்குவாங்க. நீங்க சொல்லாமலே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நீங்க சொல்லிதான் அவங்க புரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. இங்க நம்மளோட மனசை புரிஞ்சுக்காத ஒருத்தவங்களுக்கு நாம பேசக்கூடிய வார்த்தைகள் கண்டிப்பா புரியாதுங்க. அதனால அவங்க கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. நம்ம மனசுக்கு நெருக்கமான சில பேரோட ரகசியம் இருக்கு பாத்தீங்களா,
அவங்களுடைய சீக்ரெட்லாம் நம்ம கிட்ட சொல்லாத இருக்கிற வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. அவங்களுடைய பர்சனல் தான் நமக்கு தெரியாத இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இதை ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அது தெரிய வரும்போது நம்மளுடைய நிம்மதியை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால அவங்க சொல்லாத வரைக்கும் சந்தோஷம். இது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? தெரியாமலே இருந்துட்டு போயிட்டோம்னு தயவு செஞ்சு நினைச்சுக்கோங்க. அது தெரிஞ்சது அப்படின்னா ஒருவேளை கண்டிப்பா அது உங்க மனசையும் நிம்மதி இல்லாத ஆக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இங்க அமைதியா இருக்கிறது நல்லதுதான், தப்பே கிடையாது. எல்லா இடத்துலயும் அமைதியா இருங்க. ஆனா பேச வேண்டிய இடத்துல நீங்க பேசாம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில உங்களோட வாழ்க்கையில நிம்மதியை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால எல்லா இடத்துலயும் ஊமையாவே இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பக்கம் நியாயம் இருக்கு அப்படிங்கறதையே இங்க நிறைய பேர் மறந்து போயிடுவாங்க. அதனால பேச வேண்டிய இடத்துல கொஞ்சம் பேசுங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான விஷயத்த உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். நீங்க கேட்டீங்கன்னா தான் கிடைக்கும், நீங்க தட்டுனாதான் திறக்கப்படும். நீங்க ஊமையா இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் செவிடாய் தான் இருக்கும் அப்படிங்கறத தயவு செஞ்சு மறந்து போயிடாதீங்க. இங்க வலிக்குது அப்படிங்கறதுக்காக வழி மாறி போயிடாதீங்க. ஏன்னா வழி மாறி போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையே மாறி போகும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க. வாழ்க்கையில வழிகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு யார் ஒருத்தன் தன்னோட குறிக்கோளை இலக்க குறிக்கோளா வச்சிருக்கானோ அவனோட வாழ்க்கையில தான் ஜெயிக்க முடியும், எல்லா லட்சியத்தையும் அடைய முடியும், அவன் தான் சந்தோஷத்தையும் வெற்றியையும் அடைய முடியும். அதை விட்டுட்டு வாழ்க்கை வலிக்குதுங்கிறதுக்காக குறுக்கு வழியில போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையே திசை மாறி போயிடும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க. இங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்கள நீங்க மகிழ்ச்சியா வச்சிருக்கிற விரும்புனீங்க அப்படின்னா அதுக்கு முதல்ல நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன்னா உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயத்த நீங்க என்னைக்குமே அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா நாம எப்பயுமே உருன்னு உட்காந்துருப்போம். நிறைய பேர் பார்த்திருக்கிறேன், சிரிச்சு பேசினா கூட வாயில இருக்கிற முத்து உதிர்ந்துரும் அப்படின்னு அப்படியே உம்முனே உட்காந்துருப்பாங்க. அவங்களையெல்லாம் நீங்க என்னதான் சொன்னீங்களான்னு மாத்த முடியாது. அவங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, நீங்க சிரிச்சு சந்தோஷமா இருந்தாதான் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க. சில பேர்கிட்ட சிலர் நெருங்காம விலகி இருக்கிறதுக்கு காரணம் விருப்பம் இல்லாம அவங்கள பிடிக்காம இருக்கிறதுக்குலாம் சான்ஸே கிடையாதுங்க. அதனாலலாம் காரணம் கிடையாது, பட்டதே போதுண்டா சாமி அப்படிங்கிறது தான். நிறைய பேரோட வாழ்க்கையில ஒருத்தர் கிட்ட பயங்கரமா பட்டிருப்பாங்க. பட்டிருக்கிறது மீன்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைய யதார்த்தமா பேச போய் அது வேற மாதிரி பிரச்சனைகள் அவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு உங்க லைஃபையே ஒரு குழப்பி இருப்பாங்க. அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அடுத்ததா வாழ்க்கையில யாருக்கிட்ட பேசினாலுமே ஒரு பயம் இருக்கும். இது உண்மைதான், அந்த பயம் இருக்கிறது தப்பே கிடையாதுங்க. என்னோட சொந்த அனுபவத்துல சொல்றேன், தயவு செஞ்சு சொல்றேன். எல்லார்கிட்டயுமே பேசும்போது ஒரு லிமிட்டேஷனை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எல்லார்கிட்டயுமே அளவோட பேசிக்கோங்க. அளவுக்கு மீறி நம்ம பேசும்போது எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் நம்ம ஷேர் பண்ணணும்னு நினைக்கும் போது அது உங்களுக்கே பிரச்சனையா வந்துரும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க. அதே மாதிரி அடுத்தவங்களோட பிரச்சனை ஏதாவது உங்களுக்கு தெரியுது, உங்ககிட்ட சொல்றாங்கன்னா விளையாட்டுக்கு கூட அது யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. விளையாட்டுக்கு கூட சும்மா ஒரு விஷயத்த திரிச்சு பேசாதீங்க. அப்படி பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில அது உங்களுக்கே ஆப்பா முடிஞ்சிரும். தயவு செஞ்சு ரொம்ப கவனமா இருங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும்தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த பிரச்சனைகளை நாமளா நம்ம வாயை கொடுத்து வாங்கிக்க வேணாம். முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோலா இருங்க. யார்கிட்ட பேசினாலும் அளவோட பேசுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. விட்டு கொடுக்கறது, அனுசரிச்சு போறது, இது எல்லாமே நமக்கு நல்லதுதான். ஆனா எல்லாமே ஒரு அளவுக்கு தான். விட்டு கொடுத்து போறது எல்லாமே ஒரு அளவு வரைக்கும் தான். நீங்க அளவுக்கு மீறி போறீங்க, விட்டு கொடுத்து போறதே உங்களோட வாடிக்கையா வச்சிருக்கீங்க அப்படின்னா கடைசியில உங்களோட வாழ்க்கை மேல உங்களுக்கே ஒரு வெறுப்பு வந்துடும். என்னடா இது, நம்ம எல்லாருக்கும் விட்டு கொடுத்து போறோம், எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கிறோம், ஆனா ஒருத்தர் கூட நம்ம மேல பாசமா இருக்க மாட்டேங்கிறாங்களே, நமக்காக ஆதரவா யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு தாட் உங்களோட மனசுல வந்துடும். அதனால விட்டு கொடுத்து போற இடத்துல விட்டு கொடுத்து போங்க. பட்டுன்னு பேச வேண்டிய இடத்துல பேசிருங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. ஒரு இடத்துல நீங்க விட்டு கொடுக்க ஆரம்பிச்சு அதையே பழக்கப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா அதையே தான் எதிர்பார்ப்பாங்க உங்க கூட இருக்கிறவங்க. சோ ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க.
உங்களை பத்தின ரகசியங்களை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களோட ரகசியத்தை நீங்க அடுத்தவங்க மனசுல விதைச்சு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்னதா ஒரு பிரச்சனையை எடுத்து அடுத்தவங்க கிட்ட சொல்றீங்க, அப்பா உன் மனசோட இருக்கட்டும், இதை நீ யார்கிட்டையும் ஷேர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவீங்க. ஆனா அவங்க மனசுல இருந்து அது வெளியே போகும்போது எப்படி தெரியுமா போகும்? பலவிதமான கிளைகள் முளைச்சி ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அதுக்கு கண்ணு, காது, மூக்கு இது எல்லாம் வச்சு வெளியில இன்னொருத்தவங்க கிட்ட அந்த விஷயம் போகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா கடைசியில உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க. இங்க உங்களை புரிஞ்சிக்காத ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க காட்டக்கூடிய அந்த கருணையும் அன்பும் இருக்கு பாத்தீங்களா, அன்பு, பொறுமை, உங்களை உதாசீனப்படுத்துறவங்க கிட்ட நீங்க மறுபடியும் போய் பேசுறது, அவங்க மேல நீங்க காட்டக்கூடிய ஒரு பாசம், இது எல்லாமே நீங்களே உங்களை தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். நீங்க எல்லார் மேலயும் பாசம் காட்டுங்க, தப்பு கிடையாதுங்க. ஆனா தேடி போய் உங்களை அவமானப்படுத்தினவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, இவங்க கிட்ட எல்லாம் நீங்க தேடி போய் பேசணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. அப்படி பேசுனீங்கன்னா உங்களை நீங்களே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா கடைசி வரைக்கும் அவங்க உங்களுக்கான மரியாதையை கொடுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்றதோட விட்டுறாதீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஆல் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆல் கிளிக் பண்றதே கிடையாது. அந்த மாதிரி ஆல் கொடுத்தீங்கன்னா தான் நாம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அப்பதான் நம்மளோட வீடியோ நீங்க டக்குன்னு போட்ட உடனே வாட்ச் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நான் சொன்ன எல்லா விஷயமுமே உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல நீங்க கண்டிப்பா அனுபவிச்சிருப்பீங்க. அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. ஒய்ஃப், என்னோட கணவன் துரோகம் பண்ணிட்டு போனா என்ன பண்றது, என்னோட மனைவி துரோகம் பண்ணிட்டு போனா என்ன பண்றது, பெத்த பிள்ளைங்களே துரோகம் பண்ணிட்டாங்க, அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்லாம் கேக்குறீங்க. தயவு செஞ்சு சொல்றேங்க, உங்களுக்கு யார் துரோகம் பண்ணிட்டு போனாலும் போகட்டும், விட்டுருங்க. உங்களோட வாழ்க்கை உங்களுக்கானது. அவங்களுக்காக வாழ்றேன், இவங்களுக்காக வாழ்றேன்னு கடைசியில உங்களோட வாழ்க்கைய தொலைச்சிடாதீங்க. இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதுவும் இன்னைக்கு தூங்கி நாளைக்கு கண்ணை முழிச்சாதான். புரியுதுங்களா? தூங்கி எழுந்திருச்சோம் அப்படின்னா காஃபி, எழுந்திருக்கல அப்படின்னா பால். இதுதான் மனுஷனோட வாழ்க்கை. அதனால இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போங்க. அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, இவங்க துரோகம் பண்ணிட்டாங்கன்னு அதையே நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு உங்களோட வாழ்க்கைய நீங்க வாழாம விட்டுறாதீங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.